ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் வீடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னா, கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை பற்றி தான். எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு யோசிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி எலான் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, சிறந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு $100 மில்லியன் பரிசா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா 730 கோடி. இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டை எலான் மஸ்க் இந்த டெக்னாலஜிக்காக எதுக்கு பரிசாக கொடுக்குறாங்க? இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜினா என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை பற்றி முழுக்க நம்ம அலசி ஆராய போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்பன் கேப்சர் டெக்னாலஜினா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம், குளோபல் வார்மிங், பூமி வெப்பமாயிட்டே இருக்குன்னு சொல்லி. எதனால பூமி வெப்பமாகுதுன்னு பார்த்தோம்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் உடைய எமிஷன்னால தான். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான். எப்படின்னா, எப்போல்லாம் நம்ம நிலக்கரியவோ எண்ணெயவோ இயற்கை வாயுவோ எரிக்கிறோமோ அப்போல்லாம் தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியாகும். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிக அளவில் பூமியில் வெளியாகிறதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது வண்டி வாகனங்கள்லேருந்து வர புகைகள், தொழிற்சாலைகள்லேருந்து வெளியாகிற புகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற லைட்டு, ஃபேனு, மிக்சி, டிவி, ஏசி, ஹீட்டர் எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணணும்னா நிலக்கரியை எரிக்கிறது மூலமாக தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படி நிலக்கரியை எரிக்கிறப்போ அதிக அளவில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியாகும். சரி, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பூமியில் அதிகமாக இருக்குது. இது எப்படி நம்மளுடைய பூமி வெப்பமயமாகிறதுக்கு காரணமாயிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பூமிக்கு தேவையான வெப்பத்தை சூரியன் தான் கொடுக்குது. அப்படி சூரியன்லேருந்து வர எனர்ஜியில் பாதி எனர்ஜியை மட்டும்தான் பூமி அப்சர்வ் பண்ணும். மீதி எனர்ஜியை திருப்பி சூரியனுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். இப்படி அப்சர்வ் பண்ணுற எனர்ஜியை வச்சு தான் பூமி கரெக்டாக வெப்பத்தை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. சூரியன்லேருந்து வர எனர்ஜி அதிகமாக பூமி என்ன பண்ணும், தனக்கு தேவையான எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கிற இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும்னா, இப்படி பூமி ரிஃப்ளெக்ட் பண்ணுற எல்லா எனர்ஜியையும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஸோ அப்படி சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகுது, பூமியோடைய வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம பூமியில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பூமி வெளியிடுற ஆற்றல் எல்லாமே டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். நம்மளுடைய பூமியும் வெப்பமயம் ஆகாது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இப்படி அதிக அளவில் பூமி வெப்பமயம் ஆகிறனால கடல் நீர்மட்டம் உயர ஆரம்பிக்குது, பனிக்கட்டிகள் உருகுது, பருவநிலை மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் அதிக அளவில் வெளியாகிறது கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இது CO2 எமிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பூமியில் நம்ம எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோமோ அதை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய செயல்கள் மூலமாக எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை இந்த பூமியில் நம்ம வெளியிடுறோமோ அதை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி, CO2 எமிஷன் அதிகரிக்கிறது தான் பிரச்சனைன்னா அதை எப்படி குறைக்கணுன்றது தான். இப்போ நேச்சுரல் வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, அதிக அளவில் மரங்கள் நடணும். ஏன்னா மரங்கள் நடுறப்போ தான் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவில் உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு வெளியிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற ஃபாசில் ஃபியூவல்ஸை முழுவதுமாக நிறுத்திட்டு அதுக்கு மாற்றாக க்ளீன் எனர்ஜி ரிசோர்ஸஸை பயன்படுத்தணும். உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறதுல சீனா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. மொத்த ரேஷியோவில் சீனா தான் 28% கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறாங்க. கடந்த 2018 வருஷத்தில் மட்டும் இவங்க 10.06 ஜிகாடன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டிருக்கிறாங்க. 2வது இடத்துல அமெரிக்கா இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தா 15%. 2018 வருஷத்தில் மட்டும் 5.41 ஜிகாடன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணியிருக்கிறாங்க. 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் 7%. 2018 வருஷத்தில் மட்டும் 2.65 ஜிகாடன் அளவிலான கார்பன் டை ஆக்சைடு நம்ம இந்தியாவிலேருந்து வெளியாயிருக்கு. இப்படி உலக நாடுகள் உங்கள் இஷ்டத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டிங்கன்னா இந்த பூமி என்ன ஆகும்? அதனால ஏற்படுற பருவநிலை மாற்றத்தை சரி பண்ணுறதுக்காக தான் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நம்மளுடைய போன வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா,
பூமி வெப்பமயமாகிறது அதிகபட்சமா 2 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம அதை நிறுத்தணும். அதுக்கான முயற்சிகளை உலக நாடுகள் சேர்ந்து எடுக்கணுன்றது தான் இந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற நாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படியாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கட்டுப்படுத்தணும். அதன்படி 2060 வருஷத்துக்குள்ள நெட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 0 பண்ணணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே இருக்கக்கூடாது. அதான் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோதான் நம்மளுடைய பூமியில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா 1850 வருஷத்துலேருந்து 2019 வருஷம் வரைக்கும் மட்டும் 2400 ஜிகா டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மனிதர்கள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 2019 வருஷத்தில் மட்டும் 43.1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மனிதர்கள் மூலமாக நம்மளுடைய அட்மாஸ்பியரில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரியான நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா 2060 வருஷம் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி நம்ம அச்சீவ் பண்ணலைன்னா பூமி 2 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக வெப்பமாயிடும். அப்படி ஆச்சுன்னா அது மூலமாக வர பாதிப்புகள்லேருந்து நம்மளால் ரெக்கவர் ஆகியே வர முடியாது. ஸோ இதனால தான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எந்த வழிகள்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னா, ஏற்கனவே நம்மளுடைய அட்மாஸ்பியரில் 24,000 ஜிகா டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற எமிஷனை குறைக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு அல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, இனிமேல் புதுசாக கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ளேயே வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அதை கேப்சர் பண்ணிடணும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் கார்பன் கேப்சர் டெக்னாலஜி. பெரும்பாலும் நம்மளுடைய தொழிற்சாலைகளில் இருந்தும் பவர் பிளான்ட்ஸில் இருந்தும் தான் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வெளியாகும். அப்படி வெளியாகிறத நம்ம அங்கேயே கேப்சர் பண்ணிட்டோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய அட்மாஸ்பியரில் கலக்காது. இந்த டெக்னாலஜியை தான் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரிங் இல்லைன்னா கார்பன் செக்வஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி மூலமாக கேப்சர் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃப்ளூயிடாக மாற்றி அந்த ஃப்ளூயிடை பைப்லைன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல ரொம்ப ரிசர்வ்டு பிளேசஸில் போய் அதை பூமிக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மெத்தடில் கார்பனை கேப்சர் பண்ணுறதுக்கு 3 வழிமுறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ கம்பஷன் கேப்சர். இதில் என்ன செய்வோம்னா, ஃபியூவலை எரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஹைட்ரஜனாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரிச்சுருவோம். அப்படி பிரித்ததுக்கப்புறமா ஹைட்ரஜனை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்குவோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை மட்டும் கேப்சர் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ரஸ்ட் பண்ணி ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்டோரேஜில் ரிசர்வ்டு பிளேசஸில் போய் அதை பூமிக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா போஸ்ட் கம்பஷன் கேப்சர். இந்த மெத்தடில் ஃபியூவல் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைனல் ஸ்டேஜில் கெமிக்கல் சால்வன்ஸ் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை மட்டும் தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணுறது. மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா ஆக்சி ஃபியூவல் கம்பஷன். இந்த மெத்தடில் ஃபியூவலை பியோர் ஆக்சிஜன் மூலமாக பர்ன் பண்ணுவோம். அப்படி பர்ன் பண்ணுறப்போ அதில் வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி நம்ம அதை ரிசர்வ் பிளேஸில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜி முதல்ல 1972 வருஷம் டெக்சாஸில் பயன்படுத்தினாங்க. இப்போ இத்தனை வருஷம் ஆகியும் இந்த டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் வரலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும்னா அதுக்கு அதிக அளவில் காசு செலவாகும். குறிப்பிட்ட அளவு கார்பனை கேப்சர் பண்ணுறது கூட நம்ம மில்லியன்ஸ் அளவில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செலவு பண்ணி நம்ம கேப்சர் பண்ணுற கார்பனை நம்ம ஒரு ரிமோட் லொக்கேஷனில் போய் அடியில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்ன்ற டெக்னாலஜி வருது. இதை CCUSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கார்பனை கேப்சர் பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஸ்டோர் பண்ணுறத பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ, அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையோ பீவரேஜஸ் தயாரிக்கிறதுக்கோ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது மூலமாக நம்மளுக்கு எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் மெத்தடை விட இந்த கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை பற்றி பார்த்துட்டோம். இந்த டெக்னாலஜியை மெயினாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை பவர் பிளான்ட்லேயோ தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் கார்பனை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்படி கார்பன் கேப்சர் பண்ணுற அளவை பொறுத்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டியை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க.
ஒன்று கமர்ஷியல் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இன்னொன்று பைலட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி. கமர்ஷியல் சிசிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக நம்மளால் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வர்ற 4 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன்லேருந்து வெளியில் வர்ற 8 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி மூலமாக 4 லட்சம் அளவிலான கார்பன் டை ஆக்சைடை வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கமர்ஷியல் சிசிஎஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். இதே ஒரு பிளான்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளான்ட் மூலமாக கொஞ்சம் அளவில் மட்டும்தான் கார்பனை கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டிஸை பைலட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உலக அளவில் இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜி எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தோம்னா, கடந்த 2020 வருஷத்துடைய ரிப்போர்ட் படி 65 கமர்ஷியல் சிசிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. இதில் 26 மட்டும்தான் ஆப்ரேஷன் மோடில் இருக்குது. 3 ஃபெசிலிட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 13 ஃபெசிலிட்டிஸ் அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. 21 ஃபெசிலிட்டிஸ் இயர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதில் 2 ஃபெசிலிட்டிஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது தவிர 34 பைலட்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் உலக அளவில் ஆப்ரேட் ஆயிருக்கு. போன 2020 வருஷத்தில் மட்டும் அமெரிக்காவில் 12 கமர்ஷியல் சிசிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கிட்டக்க இருக்கிற இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு வருஷத்துக்கு 40 மில்லியன் டன்ஸ் கார்பனை தான் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாடுகளும் ஜிகா டன்ஸ் அளவில் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சவால்கள் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கார்பனை கேப்சர் பண்ணுறதும் சரி, அதை கம்ப்ரெஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கார்பனை கேப்சர் பண்ணுறதுக்காகவே நம்ம நிறைய அளவிலான ஃபியூவல்ஸ் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ இன்னர் சைட் பார்த்தோம்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக எக்ஸான் மொபில்ஸ் மற்றும் ஃபியூவல் செல் எனர்ஜி இன்க் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கார்பன் கேப்சர் டெக்னாலஜிக்கு பதிலாக ஃபியூவல் செல்ஸ் மூலமாக கார்பனை கேப்சர் பண்ணோன்னா அதிக அளவில் நம்மளால் கார்பனை கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜியில் இவ்வளோ சவால்கள் இருக்கிறனால தான் எலான் மஸ்க் அவர்கள் சிறந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு $100 மில்லியன் பரிசு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸை எலான் மஸ்க் அவர்கள் அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எலான் மஸ்க் அவர்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.